வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. அதாவது வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுட்ருக்கீங்களோ அந்த பேங்க்கில் வந்து உங்களோட டிஎஸ்பி பெனிஃபிட் வந்து இல்லை அப்படின்னாக்கா எந்த பேங்க்கில் டிஎஸ்பி பெனிஃபிட் இருக்கோ அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஸ்பார்ஸ் மூலிமா எப்படி வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் உங்களோட பென்ஷன் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் டீட்டெயிலாகவும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க, மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் வந்து எந்தெந்த விதமான பெனிஃபிட் வந்து கிடைக்கிதுன்னு பாருங்கள் டிஎஸ்பி அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி டிஎஸ்பி அக்கௌண்ட்டோட பெனிஃபிட் வந்து உங்களோட பேங்க்கில் இல்லைன்ற பட்சத்தில் எந்த பேங்க்கில் வந்து டிஎஸ்பி பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் அந்த பேங்க்கில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு தான் இந்த ஃபுல் ப்ராசஸுமே வந்து நடக்கும். அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அக்கௌண்ட் வந்து நான் பெனிஃபிட் பேங்காக இருக்குது, டிஎஸ்பி நான் பெனிஃபிட் பேங்காக இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க எந்த பேங்க்கில் வந்து டிஎஸ்பி பெனிஃபிட் இருக்கோ அங்கே. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். யாரெல்லாம் சர்வீஸ் பென்ஷனராக இருக்கீங்களோ அவங்க. ஸோ டிஎஸ்பி பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து சர்வீஸ் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ, யார் வந்து சர்வீஸ் பண்ணாரோ சர்வீஸ் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரோ அவருக்கு மட்டும்தான் இந்த டிஎஸ்பி பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது அவருக்கு ஏதாவது ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட குடும்பத்தாருக்கு தான் இது வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது ஆகுதுன்ற பட்சத்தில் உங்களோட அடுத்து வர வாரிசுங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஒன்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் இறந்துடுறாரு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ஃபேமிலி பென்ஷனருக்கு தான் இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இது வந்து புரிஞ்சுக்குங்க. ஃபேமிலி பென்ஷனர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அடுத்து வரவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து செக் புக் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிற டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக் புக் தான். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 15லேருந்து 20 நாள் கிட்ட ஆகிடும் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் லீஃப் வந்து வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி செக் லீஃப் வந்து வந்தாச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஸ்பார்ஸில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேஞ்சிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பண்ணுறது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வாரம், அதாவது மாதத்தோட முதல் வாரத்தில் வந்து பண்ணுங்கள். உங்களோட பென்ஷன் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன பிறகு. ஸோ இப்போ நவம்பர் மாதம் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ நவம்பர் 29க்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். 29 கழிச்சு பென்ஷன் கிரெடிட் ஆன பிறகு 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வந்து பென்ஷன் வரும்போது புதிய அக்கௌண்ட்டில் வரதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 0 டைமில் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் வரலாம். அதனால் நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட செக் புக்கும் வந்தாச்சு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் புக்கும் வந்து கிடைச்சாச்சு அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பார்ஸ் போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லாகின் பண்ணும்போது தான் இண்டிவிஜுவல் பென்ஷனர் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபேமிலி பென்ஷனரோட அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்களும் உங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேங்க் டு பேங்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அக்கௌண்ட் டு அக்கௌண்ட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் டிஎஸ்பி பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனருக்கு அந்த பிஐ பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் மூலிமா என்ன அமௌண்ட் எல்லாம் வருமோ அந்த பெனிஃபிட் எல்லாம் ஃபேமிலி பென்ஷனர் இறப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ ஸ்பார்ஸில் லாகின் ஆன பிறகு உங்களோட மை ப்ரொஃபைலில் வந்து போனீங்கன்னாவே மை ப்ரொஃபைலில் போன பிறகு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று காட்டும். ஸோ அதில் வந்து உங்களோட மேனேஜ் ப்ரொஃபைல் வந்து எடுத்துங்க. ஏன்னா நீங்கள் வந்து எந்த சேஞ்ச் பண்ணுறது இருந்தாலும் மேனேஜ் ப்ரொஃபைலில் தான் போய்ட்டு பண்ணணும். ஸோ மேனேஜ் ப்ரொஃபைல்லேருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் மேனேஜ் ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பென் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பென் மார்க்கில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ அந்த எடிட் ஆப்ஷன் வந்த உடனே உங்களோட புதிய அக்கௌண்ட் நம்பரோட எந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட நம்பரை வந்து நீங்கள் இன்புட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு எந்த பேங்க்கில் எந்த பிரான்ச்சில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுறீங்களோ அந்த பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து நீங்கள் இன்புட் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கோட நேமும் வந்துடும், அதே போல் அந்த பிரான்ச்சோட நேமும் வந்து வந்துடும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்ட அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடு வச்சும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள்
அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கார்டு போட்ட பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் கொடுத்த உடனே லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது உங்களோட கேன்சல் செக் லீஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் லீஃபுக்காக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ அந்த கேன்சல் செக் லீஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து டோக்கன் நம்பர் வந்து இஷ்யூ ஆகும். ஸோ இந்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே த்ரூவாகவே ஆகிடும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு அதிகப்படியாக போச்சுனாக்கா ஒரு 72 ஹவர்ஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அப்டேட் ஆன பிறகு நீங்கள் மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கலாம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து எதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் அக்கௌண்ட் சேஞ்சுக்கான அந்த குறைஞ்ச பிபியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸ் ஆன பிறகு உங்களோட புதிய அக்கௌண்ட்டில் பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ பென்ஷன் கிரெடிட் ஆன பிறகு, அதாவது இந்த புதிய அக்கௌண்ட்டில் பென்ஷன் கிரெடிட் ஆன பிறகு, ஸோ உங்களோட இந்த ப்ராசஸ் எல்லாம், அதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பென்ஷன் கிரெடிட் ஆன பிறகு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இதை டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து மாற்றுங்க. ஸோ டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டை மாற்றிட்டு அதில் உங்களோட நாமினியும் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ நாமினி ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னாலும் சரி, ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, அதில் வந்து உங்களோட நாமினியை வந்து ஸ்பௌஸை வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களோட டிஎஸ்பி அக்கௌண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிடும். பென்ஷன் கிரெடிட் ஆன பிறகு தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பியை மாற்ற முடியும். பென்ஷன் கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுமே வந்து மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அதில் எது வரைக்கும் பென்ஷன் வரலையோ, இல்லை உங்களோட பிபிஓவில் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து வரலையோ, அது வரைக்கும் அதை வந்து டிஎஸ்பியை வந்து எந்த ஒரு பிரான்ச்சுமே வந்து எந்த ஒரு பேங்க்குமே வந்து மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னது, பென்ஷன் கிரெடிட் ஆன பிறகு குறைஞ்ச பிபிஓ இஷ்யூ ஆகும். ஸோ அந்த பிபிஓ எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் தான் என்னோட பென்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் டிஎஸ்பி அக்கௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க்கில் போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸில் உங்களோட டிஎஸ்பி அக்கௌண்ட் வந்து மாற்றிங்க. ஏன்னா நீங்கள் வந்து இது அதிகப்படியான வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டது என்னன்னாக்கா, நான் வச்சுருக்க பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி பெனிஃபிட் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த பேங்க்கில் வந்து டிஎஸ்பி பெனிஃபிட் இருக்கோ அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் மாற்றிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து எது சௌகரியமாக இருக்கும், அதே போல் எதில் வந்து அதிக பெனிஃபிட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட வேலையை வந்து பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த வந்து முயற்சி பண்ணணும். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.